அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா! வாட் அ பவர்ஃபுல் பிக்சர்! என்ன ஒரு அற்புதமான அழகான ஒரு படம். வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ தப்பி பிறந்த வாழ்க்கை இல்ல, நடப்பட்ட வாழ்க்கை. நல்லவர், வல்லவர், நீங்களும் நானும் வாழணும், செழிக்கணும், வளரணும், கனி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நம்மை அவர் தோட்டத்தில் நாட்டியிருக்கிறார். நீங்கள் அவருடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டிருக்கிற விருட்சங்கள். ஏதோ தற்செயலாய் வந்த பிறவிகள் அல்ல, தேவனால் திட்டமிடப்பட்டு பூமிக்கு வந்திருக்கிற தேவனுடைய பொக்கிஷங்கள். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், தன் காலத்தில் தன் கனியை தருவான். உங்கள் கனியை நீங்கள் கொடுப்பீர்கள். இயேசு சொன்னாரு, என்னால் அன்றி உங்களால் கனி கொடுக்க முடியாது, என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். நான் செடி, நீங்கள் கொடிகள்னாரு. ஏங்க, நாம நாட்டப்பட்டது எங்க நாட்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? நதியாகிய ஆவியானவருக்குள் நாட்டப்பட்டிருக்கிறோம். நாம நாட்டப்பட்டிருக்கிறது எங்க நாட்டப்பட்டிருக்கோம் தெரியுதா? யோவான் 15 இயேசு சொன்னார், நான் செடி, நீங்கள் கொடிகள். இயேசுவோடு இணைந்து நாட்டப்பட்டிருக்கிறோம். செடியில் இருக்கிறது கொடிக்கு வருவது சாதாரணம். செடி எப்படி செழிக்கிறதோ அப்படியே கொடியும் செழிக்கும். நீங்கள் செழிப்பீர்கள், கனி கொடுப்பீர்கள். உங்கள் காலம் தவறுவது இல்லை, டிலே ஆகாது. எல்லா டிலேவும் மாறும். ரைட் டைம், ரைட் ஃப்ரூட் இன் ரைட் சீசன். பிளஸ் யூ.